கேமர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம ஒரு வினோதமான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். அதாவது அப்கமிங் 2025 வரப்போகிற சில பல கேம்ஸ் தான் வந்து எனக்கு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஏன் இந்த வீடியோ வரதுக்கு லேட்டஸ்ட்டாக இந்த வீடியோக்காக தான் நம்ம லேட் பண்ணேன். இந்த வீடியோ ரொம்ப கஷ்டமான எடிட்டிங் ஒர்க் இருந்தது. சேம் டைமில் வந்து இதுக்கு எனக்கு அவ்வளோ கேம்ஸு தெரிஞ்சுக்கணும். நான் கிட்டத்தட்ட நிறைய கேம்ஸை பார்த்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கேம்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கூகுள் அண்ட் தென் இந்த கேம்ஸை விளையாடி பார்த்தா தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரீ டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஸ்டீமை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டீமில் வந்து இது கொடுத்துருக்காங்க, ப்ரீ ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எப்போ அந்த கேம் ரிலீஸ் ஆகுதோ அப்போ வரும். ஸோ இந்த கேமை பார்த்து தெரிஞ்சுக்க தான் எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. மித்தபடி இந்த கேம் நான் சீக்கிரமாக போட்டிருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரைட்டாக. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த கேம் தான். இந்த கேம் வந்து ஜனவரி 17th 2025 வரப்போகிற அழகான அனிமேஷனோட கேமு. ஸோ இந்த கேம் வந்து நான் முழுக்க இருக்க நல்ல ஒரு கேமு. ஸோ இந்த கேமை பார்த்து சொல்லணுன்னா அது வந்து நிறையாவே இருக்குது. ஸோ இது சிங்கிள் பிளேயர் கேம் மட்டும். இது ஒரு எப்போத்துலேருந்து இருக்கணும், இதோட வருஷனாக பார்த்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து எக்கச்சக்கமான வெர்ஷனில் இருக்குது இந்த கேமு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தே இந்த கேமை. ஸோ அந்த அளவுக்கு மாசான கெத்தான ஒரு கேமு இந்த கேம். ஸோ இந்த கேமை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இது வந்து ஒரு நல்ல ஜப்பானீஸ் கேமு. அதில் இதில் வந்து ஹேக்கு, கிளாஷு, போட்டு அட்டாக்கு, ஃபைட்டுன்னு ரொம்ப இதுவாக போட்டுச்சிருப்பாங்க. இதில் வந்து 3 கிங்டம்ஸ் இருக்கும். 3 கிங்டம்ஸை வந்து நீங்கள் வந்து ஆட்சி பெறணுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வகையில் பொறுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அனிமேஷன், அந்த தண்ணி வர அனிமேஷன்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஓவராலாக ஒரு சூப்பராக ஒரு அழகாக பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த கேம் தான். இந்த கேம் பொறுத்து பார்த்தா லைட்டாக நம்மளுக்கு ஃபோர்ட்நைட் ஃபீல் தரும். பட்டு முழுக்க ஒரு அழகான கேம் தான். இந்த கேமை பார்த்து சொல்ல போனால் ஒரு சர்வைவல் ஓப்பன் வேர்ல்டு கேம். நான் இந்த மாதிரி ஒரு கேம் நல்லா பார்த்ததே. சர்வைவலில் ஓப்பன் வேர்ல்டில் இவ்வளோ அழகான ஒரு கேமு, செம்ம பியூட்டிஃபுல்லான அனிமேஷனில் அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு. ஸோ எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த கேமை நம்ம விளையாடி பார்க்கும்போது. நம்மளுக்கு ஃபோர்ட்நைட் ஃபீல் இருந்தாலும் அதுவும் தாண்டி பயங்கரமான மிஷின்ஸ் எல்லாமே போட்டு நம்ம அவ்வளோ ஃபீல்ஸ்க்கு இதுவாக இருக்காமல் இது பண்ணுவாங்க. அது மோர் தென் இந்த கேம்ஸில் நிறைய ஃபீச்சர்ஸ் வேறு இருக்குது. நீங்கள் விளையாடி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இது ஓப்பன் வேர்ல்ட் சர்வைவல்ன்றதை தாண்டி இதில் வந்து நீங்கள் என்ன ஒன்று ட்ரேடு பண்ணலாம். அழகான உங்கள் வெஹிக்கிள்ஸை உங்களால் அழகாக கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். எல்லாமே பண்ணிக்க முடியும். டெசர்ட்டில் மாட்டிக்கிட்ட ஒரு பறவையாக நீங்கள் எப்படி தப்பிப்பீங்கன்றது தான் இது ஒரு கதை மொத்தம் இருக்குது. இது சிங்கிள் பிளேயராக மல்டிபிளேயராக உங்களுக்கு நிறைய டவுட் வரும். இப்படி அழகாக செஞ்சுருக்காங்களே, பைக் ஓட்டுறது யார், நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ இந்த அழகான கேமு சிங்கிள் பிளேயராக மல்டிபிளேயர் கேம்னா இது வந்து ஒரு அஃபிஷியலாக மல்டிப்ளேயர் கேமு. ஸோ இது வந்து உங்கள் மச்சான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு மச்சான் வா விளையாடலான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து விளையாடிங்கன்னே இருங்க. அண்ட் தென் இது எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு நம்மளுக்கு யாருக்கும் எக்ஸாக்ட் டேட் தெரியாது. 2025 சம்மரில் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கே இது விஷயம் தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்க்க போகிற கேம் என்னென்னா அண்ட் தென் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த கேம் தான். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேம் தான். ஸோ இது வந்து அந்த காலத்து ஃபீலுக்கு நம்ம அழகாக கூப்பிட்டு போவோம். ஸோ அப்படியான இந்த கேமில் இருக்குதுன்னா முழுக்க நம்ம பில்டிங்கை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்மளோட பில்டிங்ஸ்க்கு தான் இதை பொறுத்து பார்ப்போம். ஸோ அப்படின்னு இருக்குது இந்த கேமு நிறைய. ஸோ இந்த கேம் எப்படிப்பட்டது எல்லாமே நான் வந்து மேலே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்து நான் கொடுத்துருப்பேன். அதை வந்து நீங்கள் பார்த்தாலே வந்து இந்த கேமுக்கு நிறைய ஐடியா வந்துடும் உங்களுக்கு. இப்படி தான் இருக்குமா அந்த கேமுன்ட்டு. ஸோ நான் அந்த மேலே டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நான் தமிழ்லேயே கன்வெர்ட் பண்ணி சொல்லிடுறேன். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி ஒரு அட்டாக்டிங் பேசிங் அப்படின்னு ஒரு அழகான சிவிலைசேஷன், இந்த மாதிரி அழகான ஒரு விஷயத்தை வந்து அவங்க கொண்டு வருவாங்க. கடைசியில் கதை என்னென்னா வந்து ஒரு மிலிட்ரியும் வந்து ஒரு வார் போகிறதுலாம் கூட. ஸோ அடுத்ததை பார்க்க போகிற கேம் என்னென்னா ஸோ இந்த கேம் தான். இந்த கேம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா February 11, 2025. ஸோ இந்த கேம் எப்படி இருக்க போகுதுன்னா அழகாக இருக்க போகுது. அதாவது கிங்டம் கம்ஸ் பார்ட் 1 நிறைய பேர் விளையாடி இருக்கீங்க. விளையாடாதவங்க விளையாடி பார்த்திங்கன்னா அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ ஃபுல்லாக அது கண்டினியூவாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த கேமில் என்ன இருக்குன்ட்டு நான் மேலே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இந்த கேமும் வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். இந்த கேம் வந்து ஒரு ஆக்ஷன் ஓப்பன் வேர்ல்டு த்ரில்லாகவே இருக்கும். கடைசி வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு த்ரில்லிங் சீன்ஸ் வந்து இந்த கேம் நிறையாவே இருக்கும். இது வந்து இது சொல்கிறது லியோ படத்தை பார்த்துட்டு அது ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு சில பல சீன்ஸ்லாம். அண்ட் இந்த அளவுக்கு அனிமேஷன் நான் பார்த்ததே இல்லை. ஸோ நம்ம இப்போ பேசின எல்லா கேமத்தோட இந்த அனிமேஷன் நல்லா இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன கேம்னா
இதான் பார்க்க போகிறது நம்ம அசாசின் கிரீட் ஷேடோன்ற ஒரு கேம் தான். இதுவும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சரி இப்போ பார்த்தோமே அந்த கேமோட அனிமேஷனோட அதிகமாகவே லெவலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேம் மோஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு தெரியும், இது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஜப்பான் லைக் கேம்ஸ் தான். ஆமாம், ஜப்பான் லைக்ஸ் கேம்ஸ் தான். இதுவும் வந்து ஒரு அழகான ஆக்ஷன் த்ரில்லிங் கேம் தான். ஸோ இது வந்து எப்படின்னா நான் மேலே டிஸ்பிளே பண்ணுறேன், அதை பாருங்கள். ஸோ இது வந்து 16th century ஜப்பான் டவுன் ஆனது. ஸோ இதில் வந்து நிறைய ஜப்பானீஸ் இதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ நீங்கள் பார்க்க இந்த அனிமேஷன் லெவலில் நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. அப்படியே அம்மா வாய் வெறிஞ்சி நானும் பார்த்துருந்தேன் இந்த கேமை. அந்த அளவுக்கு இந்த ட்ரைலரே மாசாக இருக்கும். நீங்கள் ட்ரைலர் பார்க்காதவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து யூடியூப்பில் இருக்கும். இப்போ கன்ஃபார்மாக அசாசின் கிரீட் ஷேடோ அப்படின்ட்டு டைப் பண்ணி நீங்கள் அந்த ட்ரைலர் பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு அழகான ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். நம்ம எவ்வளோ வேணால் ஹார்ஸ் கூட ஓட்டிக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிற கேம் என்னவென்றால் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த கேம் தான். இது வந்து 18th 2025 வரப்போகுது, பிப்ரவரி மாதம். அப்போது ஸோ எல்லாமே பிப்ரவரி மாதமே வருது, நல்லா தான் இருக்கும். இந்த கேம் பொறுத்த வரைக்கும் இந்த கேமோ இப்படிப்பட்ட ஒரு கேமு எப்பட்றா அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட் பர்சன் வியூவும் தேர்ட் பர்சன் வியூவும் மட்டும்தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அழகான கேம் தான். இதுவும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லிங் கேம். ஸோ இந்த கேமை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டு போயினே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அட்வென்ச்சர், ரொம்ப பெரிய கேம் இது. ஸோ இதை மறக்காமல் எனக்கு கன்ஃபார்ம் விளையாடி பார்த்து தான் தெரியணும். இது வந்து கன்னு, ஷூட்டிங், கத்தி, கடப்பாறை எல்லாமே நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த நல்ல ஒரு ஃபுல் மேப்பு. ஸோ கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா ஒரு அழகான ஃபைட்டிங் ஸ்கில்ஸோடு இருக்கிறவங்க விளையாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபைட்டே உங்களுக்கு ரொம்ப நான் எங்கே இருந்து தெரிய மாட்டா பையன், நீ பார்த்து இன்னொரு பேசாத பையன், இந்த மாதிரி ஃபைட்டிங் ஸ்கில்ஸோடு இருக்கவங்க விளையாடுவாங்க. அடுத்து பார்க்க போகிற கேம் என்னென்னா ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கேம் என்னென்னா மான்ஸ்டர் ஹண்ட் வைல்டு. இதுவும் வந்து ஒரு அழகான ஓப்பன் வேர்ல்டு அழகான ஒரு கேமு. இது வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு கேமு. ஸோ இந்த கேம் வந்து ஸ்டோரி மூட் கலந்த ஒரு கேமு. ஸோ இந்த கேமில் வந்து நம்ம மான்ஸ்டர் ஹண்டர் பண்ணுறது தான் இந்த ஒரு கேமை பொறுத்து இருக்கும். எவ்வளோ மான்ஸ்டரை ஹண்டர் பண்ணுறோன்ட்டு அதில் மிஷின் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம மான்ஸ்டரை வந்து ஹண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இதுவும் வந்து ரொம்ப நேரமாக போகாது. ஒரு அழகாக நம்மளுக்கு போர் அடிக்காமல் ஒரு ஹண்டர் ஃபீல்ஸோடு இருக்கவங்க வந்து அழகாக விளையாடணுன்னா இது உங்களுக்கு கடைசி வரைக்கும் போர் அடிக்காது. அந்தளவுக்கு ஒரு அனிமேஷன் லெவல்லாம் அதிகமாகவே பண்ணியிருப்பாங்க, கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிற கேம் என்னென்னா ஸோ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த கேம் தான். இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான வெர்ச்சுவலான ஒரு கேமு. இதை வந்து சொல்லப்போனால் நம்மளால் கேரக்டர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியாது. நம்ம நிறைய கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி விளாட்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான கேம் தான் இதுவும். ஸோ அதாவது இந்த ட்ராகன் பிளட் இருக்குல்ல, அந்த ட்ராகன் பிளட்டில் இருக்கிற க்ரீச்சர் தான் வந்து அது எடுக்கும், அந்த ஈவில் க்ரீச்சர் வந்து எடுக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு மேலே கொடுத்துருக்கேன். நியூ வே டு பில்ட் யுவர் ஹீரோஸ் வந்து நான் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் உங்கள் ஹீரோஸ்லாம் பில்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சிட்டி டு டெவலப் டூரிங் யுவர் அட்வென்ச்சர். ஸோ உங்கள் சிட்டியை நீங்கள் டெவலப் பண்ணுறது உங்கள் டூரிங் ஒரு அட்வென்ச்சர் கூட நான் மேலே கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதுவும் படித்து பார்த்து நீங்கள் அழகாக விளையாடி பாருங்கள். ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போது நெக்ஸ்ட்டுன்றது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்றது இன்றைக்கி தான் பால். ஸோ இப்படிப்பட்ட ஒரு அமேசிங்கான கதையை வந்து நான் மேலேவே கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டோரி மூடோட சேர்த்து இது கேம் எப்படி இருக்குன்ட்டு நான் மேலேயே கொடுத்துருக்கேன். ஸோ இது படிச்சிங்கனாலே வந்து உங்களுக்கு இந்த கேமை ஃபுல்லாகவே புரிஞ்சுருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த கேம் என்னென்னா ஒரு ஸ்பேஸு வந்து ஒரு ஸ்பேஸில் இந்த என்விரான்மெண்ட்டு நம்ம கேரக்டர்ஸ் கூட இல்லை சூஸ் பண்ணிக்க முடியும். பட் இது நம்ம ஓவராலாக ட்ரைலர் பார்த்தா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆஸ்ட்ரோனாட் கலந்த ஒரு ஃபுட்பால் டீம் கிடைக்கும். பட் இல்லை, இது ஃபுட்பால் மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோனாட் தான் அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ நம்மளால் பில்ட் பண்ணிக்க முடியும், எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேஷன். நான் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேஷன். ஸோ நீங்கள் விளையாடி பார்த்தீங்கன்னாலே ஐயோ நீங்கள் கன்ஃபார்மாக விளையாடி போகணும். நீங்கள் விளையாடி பார்த்தீங்கன்னா அதில் கன்ஃபார்மாக விளையாடணும். அப்புறமா நம்ம எல்லாருமே GTA 6 மறந்துட்டோமே, கொஞ்சம் அதுக்கும் போய் Do you know why you're here? Bad luck, I guess. The only way we're gonna get through this
is by sticking together.